மாப்பிள, மினிஸ்டர் தண்டமானியோட பிஏவா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்காரு. வணக்கம். வாங்க. எம்எல்ஏவா இருக்கீங்க, பேண்ட் ஷர்ட் என்ன எம்எல்ஏ ஆஃப் ட்ரெஸ் நிப்பாரா? அது இல்லைங்க, சட்டத்துல எம்எல்ஏ ஃபுல் பேண்ட் எல்லாம் போடக்கூடாதுன்னு எழுதி இருக்கா? இதெல்லாம் எங்க சொந்த காசுல தச்சது. இல்ல நம்ம பண்பாடு தமிழ். சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு பணாத்தாதீங்க. தமிழன் வாழ்கன்னு சொல்லுங்க. தமிழன் வாழ்ந்தா தமிழ் தன்னை போல வாழ்ந்துரு. தமிழ்ல இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்குறாங்க, அதை மிதிக்காம இருந்தா போதாதா? போயா தமிழ் வெங்காயம் வளர்க்கணுட்டா. என் பேர் ஹரி. சரி, மினிஸ்டர் தண்டமணியோட பிஏ. சொல்லுங்க. உங்ககிட்ட அட சொல்லுங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா அதான் சொல்லியாச்சு, இன்னும் எத்தனை தடவை சொல்றது? அதாவது நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ, ரொம்ப திறமையா செயல்படுறீங்க, மக்களுக்கு நல்ல தொண்டு செய்றீங்க. ஆனா திறந்த வெளியில வெறும் ஓலைய போட்டுக்கிட்டு ஒரு தடுப்பு கூட இல்லாம அரசியல் வாழ்க்கை நடத்துறீங்கன்னு மந்திரி ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனைப்படுறாராம்? உங்களை சுத்தி 4 சுவரை கட்டி நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும்னு அமைச்சர் ஆசைப்படுறாரு. உங்க மந்திரி என்ன கொத்தனாரா? நீங்க சுதந்திரமா செயல்படுறதை விட ஐயாவோட கட்சியில சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். கட்சிக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா எங்களுக்கு கன்றாவியா இருக்கும். அது சரி, இவர் உங்க கட்சியில சேர்ந்துட்டா என்ன கொடுப்பீங்க? நீங்க மட்டும் அவர் கட்சியில சேர்ந்துட்டா எங்க மந்திரி உங்க அப்பாவை 1ஆம் கிளாஸ்ல இருந்து 11ஆம் கிளாஸுக்கு மாத்திடுவாரு. அப்படின்னா 9ஆம் கிளாஸ்ல இருந்த உங்க அப்பாவை 1ஆம் கிளாஸுக்கு மாத்துறது எங்க மந்திரி தானே. மாப்ள, உங்க அப்பாவை இந்த ஊருக்கு மாத்தி உங்களை எம்எல்ஏ வாக்குன மந்திரியை நீங்க சந்திக்க போறீங்க. சரியான சந்திப்பு. உங்க அப்பாக்கு ப்ரமோஷன் மட்டும் இல்ல, மந்திரி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. சார், நாளை காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் உங்க மந்திரி ரெடியா இருக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள ஒரு ஜாதகத்தை ஒரு புரட்டிட்டேன். வாங்க வாங்க மிஸ்டர் பழனிசாமி, உங்களுக்காக தான் அமைச்சர் காத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா பத்திரிகையாளர்களும் வரவழைச்சிருக்காரு. எல்லா பத்திரிகையில இருந்து வந்திருக்காங்களா? தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது. ஓஹோ, பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் தான் பழனிசாமி, இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். நம்ம பழனிசாமி எம்எல்ஏ என் கட்சியில சேர போறாரு. புறம்போக்கு, நான் உன்னோட கட்சியில சேர்ந்து இருக்கட்டும், அதுக்கு முன்னால உன்னோட வண்டவாளத்தை எடுத்து கொஞ்சம் வெளியே விடட்டுமா? அதனமோ தெரியல, நீ செஞ்ச பாவமோ இல்ல நான் செஞ்ச புண்ணியமோ உன்ன டாரு டாரா கிழிக்கலான்னு வந்திருக்கிறப்போ வசமா பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க பாரு. சூப்பர்மா. பத்திரிகை நண்பர்கள்லாம் கேட்டுங்க. இவருக்குள்ள பரீட்சையில காப்பி அடிச்சத புடிச்சதுக்காக 9ஆம் கிளாஸுக்கு வாத்தியாரா இருந்த எங்க அப்பாவை 1ஆம் கிளாஸுக்கு மாத்திட்டாரு. இப்ப நான் இவர் கட்சியில சேர்ந்துட்டேன்னா எங்க அப்பாவை மறுபடியும் 11ஆம் கிளாஸுக்கு வாத்தியாரா போட்டு வரா. எப்படி இருக்கு? எழுதிங்க. ஏய், என்ன பத்தி என்ன தெரியும்? நீங்க வந்திருக்க நேத்தே உன்னோட ஜாதகத்தை புரட்டிட்டு தான் வந்திருக்கேன். In 1933 எக்மோர் தர்மாஸ்பத்திரியில ஓசியில பிறந்தவன் நீ. பொன்னமாங்கிற ஆயாத உனக்கு பிரசவம் பார்த்திருக்க. போதுமா? நான் உன் கட்சியில சேர்ந்தா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றிய, அது எப்படி? அது உங்க அப்பா உன் பேர்ல நிலத்தராட்சி எழுதி வச்சிருக்கானா, இல்ல உன் பாட்ட முப்பாட்ட காலத்துல இந்த தோப்பு தோற வரையாச்சு விற்க போறியா? இல்லையே, எனக்கே 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றிய, அப்ப ஊர் பணத்துல எவ்வளவு சுருட்டலாம்னு நீ திட்டம் போட்டிருப்ப. ஏமாம, உன்ன மாதிரி முதல வாயினர்கள் எல்லாம் ஆட்சியில உட்கார வச்சா இந்த நாடு என்ன ஆவருதுமா கண்ணு? எனக்காக லட்சக்கணக்கா பணம் தரேன்னு சொல்றியே, உனக்காக ஆட்டோல மைக்க கட்டிக்கின்னு மாஞ்சு மாஞ்சு பிரச்சாரம் பண்ணிருப்பான, அவனுக்கு ஒரு 10 ரூபாய் கூட கொடுத்திருப்பியா நீ? ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே செவுத்துல இடம் புடிச்சு நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஓட்டுனானே உன் கட்சி தொண்டை, அவன் மூஞ்ச பாத்திருப்பியா நீ? அதெல்லாம் போட்டு உனக்காக ஓட்ட போட்டு சட்டசபைக்கு அனுப்புனாங்களே உன் தொகுதி மக்கள், அவங்களுக்காக ஒரு 10 பைசா செலவு பண்ணிருப்பியா நீ? இல்லையே. ஆனா நான் யாருன்னு தெரியாது, என்ன ஊருன்னு தெரியாது, என்ன ஜாதின்னு தெரியாது, எனக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு தெரியாது. ஆனா நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்றியே. நீ குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு உன்ன நான் சப்போர்ட் பண்ணா சின்ன வயசுல நான் குடிச்ச தாய்ப்பாலும் கூட உருகி இந்த வயசுல வெளியே வந்துருண்டா. இப்ப நான் உனக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உனக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நீதிபதி, நீ தூக்கு தண்டனை கைதி. அவங்க எல்லாம் உன்னை பத்தி பத்திரிக்கையில எழுதி ஜனங்க கல்லால் அடிக்கிறதுக்கு முன்னால நீ உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடிரு. இப்போ உன்னோட முடிவை தெரிஞ்சுக்க ஆசைப்படல.
நாளைக்கு நாட்டு மக்களோட சேர்ந்து பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. வெளிவெளிக்கா ஓ பின்ன பத்திரிக்கை வரல இமேஜ் எனக்கு எனக்கு ப்ராப்ளம் ஒண்ணு இல்ல. வர்றேன்.